ஹெல்த் சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். லவங்கப்பட்டை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது பிரியாணி தான். ஏன்னா பிரியாணில நறுமண பொருளா இந்த லவங்கப்பட்டையை யூஸ் பண்றாங்க. இந்த லவங்கப்பட்டையில நறுமணம் மட்டும் கிடையாது, பல்வேறு விதமான மருத்துவ பயன்களும் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு, நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பை அதுவும் இயற்கையா கரைக்கக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டையில இருக்கு. மேலும் இதுல என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லவங்கப்பட்டைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அதனுடைய நறுமணம் தான். இந்த லவங்கப்பட்டை வெறும் உணவுகள்ல மட்டும்தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இந்த லவங்கப்பட்டையில இருக்கிற மருத்துவ குணங்களை அறிந்த மருத்துவர்கள் மாத்திரை வடிவிலும் தயாரிச்சிருக்காங்க. செரிமான பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்குவதில் இந்த லவங்கப்பட்டை முதலிடம் கொடுக்கலாம். அதனால லவங்கப்பட்டை குறித்து நிறைய ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஞாபக சக்தியை அதிகரிக்க, கொழுப்பு சத்தை குறைக்க, இந்த மாதிரி பல பயன்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு நாளும் சுமார் 3 கிராம் லவங்கப்பட்டை தூளை உட்கொள்வதன் மூலமா உடல் பருமனை குறைக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க. மேலும் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகளை சமாளிக்கவும் இது உதவுது. சர்வதேச இதழான லிப்டிஸ் இன் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் பத்திரிகையில வெளியிடப்பட்ட இந்தியர்கள் பற்றிய முதல் வகையான ஆய்வுல இது வெளியிடப்பட்டு இருக்கு. புதுதில்லியின் ஃபார்டிஸ் நீரிழிவு, உடல் பருமன் மற்றும் கொலஸ்ட்ரால் அறக்கட்டளையில நடத்தப்பட்ட ஒரு மருத்துவ பரிசோதனையில லவங்கப்பட்டை குறித்த விளைவுகளை நிறையவே ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு. இதன்படி பாரம்பரிய இந்திய உணவு முறைகள்ல ஆராய்ந்த போது சிறு வயதிலேயே லவங்கப்பட்டையை சேர்த்து வருவது நீரிழிவு நோயை தடுக்கவும் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இது குறித்த பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்தது என்னன்னா, நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பா லவங்கப்பட்டையை சேர்த்துக் கொள்வது நல்லது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பரிசோதனைக்காக 116 ஆண்களும் பெண்களும் இதுல கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை, உடல் பருமன், பலவீனமான உடல், குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை, உயர் கொழுப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இது போன்ற ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அவங்கள 16 வாரங்களுக்கு 3 கிராம் வரை லவங்கப்பட்டை தூளை உட்கொள்ள சொல்லிருக்காங்க. பிறகு அந்த குழுவை ஆராய்ச்சி செய்த போது முதலில் அவர்களின் சராசரி உடல் எடை 80 கிலோ முதல் 85 கிலோவாக இருந்தது. அதுவே அவர்கள் லவங்கப்பட்டையை சாப்பிட்ட பிறகு உடல் எடை 82 கிலோ முதல் 81 கிலோ வரை குறைந்திருப்பது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு 45 நிமிடம் விறுவிறுப்பான நடைபயிற்சி செய்ய பரிந்துரைத்திருக்காங்க. உணவு மாற்றங்கள் மற்றும் உடற்பயிற்சியுடன் லவங்கப்பட்டை உட்கொள்வது இரத்த குளுக்கோஸ், கிளைகோசிலேட், ஹீமோகுளோபின், இடுப்பு சுற்றளவு மற்றும் உடல் நிறை குறியீட்டின் இவற்றின் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தெரிய வந்திருக்கு. இது இடுப்பு விகிதம், இரத்த அழுத்தம், சீரம் மொத்த கொழுப்பு, குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோட்டீன் கொழுப்பு, சீரம் ட்ரைகிளிசரைடுகள் ஆகிய கெட்ட கொழுப்புகளின் அளவில் மேம்பாடு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. எனவே இந்த லவங்கப்பட்டையை கொண்டு உங்க உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்க முடியும் அப்படின்னு இந்த ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த ஆராய்ச்சியின் முடிவுல இருந்து தெரிய வந்தது என்னன்னா, லவங்கப்பட்டைய உணவுல சேர்ப்பது மிகப்பெரிய சுகாதார நன்மைகளை வழங்கும். எனவே இதை நீங்க அன்றாட உணவுல சேர்ப்பது ரொம்பவே அவசியம். இதை தவறாம எடுத்துக்கொண்டு வருவதனால உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சிறப்பா சமன் செய்ய முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நினைக்கிறேன். இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.